எங்கள் தோட்டத்தில் வளருகிற செடியை பார்க்குறீங்களா? இப்போது நான் எல்லா செடியும் காமிக்க போகிறேன். எங்கள் கொல்லி, எங்கள் தோட்டம் ரெண்டுத்தையும் காமிக்கிறேன் பாருங்கள். இதுதான் எரு. அம்மா ஒரே குதி. இது கத்தாழை. இது வந்து ஒரு வகையான செடி. அந்த செடி பேர் இருங்க. இதை ஃபஸ்ட்டு இன்னொன்று செடி இருக்குது, மிளகா செடி. இது இருக்குது பாருங்கள். முந்திரி செடி. எல்லாத்தையும் வெட்டிட்டோம். இப்போ வந்து தண்ணி ஊற்றின்னு இருக்கோம். இது கருவேப்பிலை. இது மிளகா. நாங்கள் மிளகா இங்கே வச்சுருந்தோம், இது வாடிடுச்சு. இங்கெல்லாம் வச்சுருந்தோம். இது எங்கள் கொல்லியில் இருக்க சாமி. இது நாங்கள் ஒரு பூச்செடி வச்சோம். இது மாமரம், பிலா மரம். இங்கே சுற்றி அதிகமாக பிலா மரம் தான் இருக்கும். ஒரு வேப்ப மரம். இங்கே தான் நாங்கள் ஏற்கனவே ஒரு கிழங்கு நட்டு வச்சுருந்தோம், அது ஆள்வழி கிழங்கு. இது மாமரம். மாமரத்தில் காய் காய்த்துவிது. இதான் இப்போ தான் அறுவடை பார்த்தோம். இது எங்களுது இப்போ தான் பருத்தோம். இன்னும் சிலது இருக்கும். எல்லாத்தையும் பறித்து விட்டாய். மாங்காய் ஒரு பக்கெட் ஃபுல்லாக வந்து மாங்காய் இலை விட்டுருக்கு. மாங்காய் கட்டை மாங்காய் வச்சு விட்டுருக்கு. இது திருப்பியும் விட்டுருக்கு மாங்காய். ஆனால் அப்புறம் குருவி கூண்டு வச்சுருக்கு பாரு. எங்கே நீங்கள் குருவி கூடுலாம் கட்டியிருக்கீங்க, நல்லா பாருங்க. எங்கள் கோயிலில் தேர் இருக்கு, சாமி இருக்கிறதுக்காக இப்போ அனௌன்ஸ் பண்ணுறாங்க. வாழை மரம். வாழை மரம். இதுவும் வாழை மரம். கொய்யா மரம் செடி பார்த்திங்கன்னா காமிக்கிறேன். இப்போ அடுத்த வெளியே இது தோரம்பயிறு செடி. இதிலேருந்து தான் அறுவடை பண்ணி அதை காய வச்சு அதை ரெடி பண்ணி தான் இந்த மாதிரி இது தராங்க. அது நாங்கள் வீட்டிலே பண்ணி அறுவடை அதை ரெடி பண்ணதுக்கு மட்டும் ஒரு கம்பெனிலே கொடுக்கலான்னு இருக்கும். இது வந்து கத்திரிக்காய் செடி. இது முருங்கை மரம். நாட்டு முருங்கை மரம்னா இதான். இது ரொம்ப உடம்புக்கு ஹெல்த்தி. எங்கன்னா அழகாக இது ஃபுல்லாக கத்திரிக்காய், தக்காளி அப்படி தான் இருக்கும். பார்த்துன்னே வாங்க. இதான் இப்போதான் படிக்கிறாரு. அறுவடை பண்ணதுக்கு காய் பறிக்கிறாங்க. பழுக்க ஆரம்பிக்குதுன்னு சொல்லு. ஐயோம்மா, இப்போ தான் இந்த பெங்களூரா மாம்பழம். இது வந்து இப்போ தான் பழுக்க வைக்க போகிறோம். தோரம்பயிறு. இது மாட்டெரு வெளியில் இருக்கிறது. எங்கள் இதை பிடிங்கி இதான் இங்கே பாருங்க. டெக்னாலஜியா எங்கள் அப்பா பண்ண இன்டெலிஜென்ட் வேலை. அந்த சைடு இருக்க பைப்பை தெருவுனா இந்த சைடு தண்ணி வரும். இதுதான் என் கொல்லியில் இருக்க டேங்க். சின்ன காய் இருந்தது, என் தங்கச்சி அருந்த வாழ் பறிச்சிட்டது. இதான் பிலா மரம். இது அடிக்கடி ஆந்த உட்காந்துருக்கும். இது வந்து இங்கே எப்போயாச்சும் தேவைன்னா தண்ணி எடுக்கிறதுக்காக ஒரு டேங்க் வச்சுருக்கோம். அப்புறம் இது பைப் வருது, அது மேலேருந்து பைப் போகுது. இங்கே ஒரு பைப் இருக்குது. இங்கே எக்கச்சக்க சில பைப்ஸ்லாம் வச்சுருக்கோம். இங்கே நெல் விதைச்சிருக்கோம். அதான் இப்படி வளர்ந்து வச்சுருக்கு பாருங்கள்.
இது வந்து இங்கே பைப் வந்து தண்ணி வரத்துக்காக. அடுத்து இங்கெல்லாம் செடி இருக்குது, நெல் போட்டிருக்கோம். அடுத்தது இங்கே ஒரு பைப்பு, இதெல்லாம் வாக்கியா. இது வந்து ஃபுல்லாக பெலா மரம். என் தங்கச்சி ஒன்று பைத்தியக்காரி மாதிரி பண்ணுங்க. பெலா மரம் ஃபுல்லாக அதிகமாக பெலா மரம் தான் இருக்கும். நீங்கள் பார்க்குற நீட்டு ஃபுல்லாக பெலா மரம் தான் இருக்குது. இதான் இதெல்லாம் அது வரையும் அந்த செடி தான் வச்சுருக்கோம். இது மேலே தான் நடந்து போகணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்தமாரி உங்கள் தோட்டத்துலேயும் உங்கள் கொல்லிலையும் நட்டு வைங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து தண்ணி பால் அடிச்சிட்டு நாங்கள் இல்லை தண்ணி கட்டியிருந்தோம். இதில் தான் நாங்கள் என் தங்கச்சி எல்லாம் குளிப்போம் நாங்கள்லாம். அது வந்து தண்ணி எதுவும் கட்டாததெல்லாம் பழசாயிடுச்சு. அப்படி கட்டணும்னா இதை இப்படி திருப்பிட்டு திருப்புறாங்க பாருங்கள். போதும், திருப்பிடலாம் அசால்ட்டா. என் தங்கச்சி டான்ஸ் ஆடுறத பாருங்க. இதுதான் இதுலேயும் துணி துவைப்போம். அதுலேருந்து கை குளிச்சுட்டு உடனே இங்கெல்லாம் போடாமச்சு. இதுதான் என்னோட செடி, தென்னை மரம். அப்புறம் இதுவும் தென்னை மரம். இது என் பாப்பாது. அது ரெண்டாவது பாப்பாது. எப்படி விளாடுது பாருங்க தென்னை மரத்தில். இது எங்கள் அம்மா அப்பா வச்சது. 4 தென்னை மரம் இருக்கும். ஃபுல்லாக தென்னை மரம் அழகாக இருக்கும். பார்த்தீங்கன்னா நீங்களும் இந்த மாதிரி பண்ணி பாருங்கள், அழகாக இருக்கும். உங்கள் கொல்லி பக்கத்தில் முருகர் கோயில். அது உனக்கு என் தங்கச்சி ஆர்வக்கோளாறு. இதோ பக்கத்தில் கோவில் இருக்குது பாருங்கள், சித்தங்கத்தர் கோவில். நான் அது நல்லா ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். பெரிய சிலை இருக்கா. அது வந்து அடுத்தது முருகன், சித்தங்கத்தர் வரிசையாக உட்காந்துருக்க மாதிரி 2 இது இருக்குது. ஒன்று செடி இருக்கிறதெல்லாம் மறைச்சின்னு இருக்குது. நாங்கள் அந்த பக்கம் போனால் தான் காமிக்கிறோம். அடுத்தது அங்கே எங்கள் தாத்தா வச்சது, எங்கள் எல்லாம் சூளம் வச்சுருக்குது. இதோ தெரியுது பாருங்கள். அதில் முதல்ல இருக்கிறது எங்கள் தாத்தா வச்சது சூளம். இது வந்து இந்த கோயில் இது 100கணக்கான வருஷமாக இருக்குது. இப்போ தான் புதுப்பிச்சாங்க. ரொம்ப நாளாக பழையசாக இருந்ததால் இப்போ தான் புதுப்பிச்ச 2 வருஷம்தான் ஆகும். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்தமாரி ஹெல்த் ஃப்ரெண்ட்ஸ், லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்தமாரி நல்ல ஹெல்த்தியான ஒழுங்கான வீடியோ வேணும்னா, இந்தமாரி ஒரு வீடியோ வேணும்னா எங்கள் @பகியம்2 வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்படி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னா ரெகுலராக உங்களுக்கு இந்த வீடியோ கிடைக்கும். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப்.